Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செகண்ட் டே ட்ரைனிங். ஸோ மார்னிங் வந்து நாங்கள் பார்க்கிங் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு கண்டிகையிலேருந்து 2 hours to வேளச்சேரி வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு வந்து நேரோ ஸ்ட்ரீட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பிரம்மாண்டமான நேரோ ஸ்ட்ரீட்டு. ஸோ சாருக்கு வந்து பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல்லாம் கரெக்டாக வருது, எப்படி திருப்பணும், எந்த லெவலில் வந்து வச்சுக்கணும், எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டணுங்கிற கிளாரிட்டியை வந்து அவருக்கு ப்ராப்பராக இப்போ வர ஆரம்பிக்குது. ஹலோ சார், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்க? நல்லா என்ஜாய் பண்ணுறோம் சார். சூப்பர் சார். ஓட்டிருக்கேன். நேரோ ஸ்ட்ரீட்லாம் எப்படி வருது உங்களுக்கு? கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 60% ஓகே. கரெக்டான கண்ட்ரோல் வந்து கொண்டு வரணும். ஓட்ட உங்களுக்கு அப்படியே பரவும் அது. கண்டிப்பாக. ஏன்னா டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வந்து உங்களுக்கு பழக்கம் வரும் உங்களுக்கு. ஸோ மெத்தட் எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். எப்படி என்னென்ன மெத்தடில் ஓட்டணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும், எந்த சூழ்நிலை எப்படி வண்டியை ஸ்லோ பண்ணணும், இது எல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுப்போம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை பர்மனெண்ட்டாக மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே கிளாரிட்டி கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக. நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மெதுவாக போய் லெஃப்ட் எடுக்கணும் சார். ஏன்னா இது வந்து சின்ன ரோடு, பார்த்து மெதுவாக போங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கரெக்டான கண்ட்ரோலில் பொறுமையாக திருப்பணும். நீங்கள் போயிட்டு அழகாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரெக்டாக திருப்பின்னு வாங்க. அவ்வளோதான். சூப்பர். ஸ்டடி தான். குயிக்லி. வெரி குட். இங்கே ரைட் எடுத்து உடனே லெஃப்ட் எடுக்க வேண்டி வரும். லெஃப்டா? ஆமாம். பார்த்து ஸ்லோவாக போங்க. அங்கேருந்து வண்டி வரும். பார்த்து மெதுவாக இங்கே மெதுவாக லெஃப்ட் எடுங்க. வண்டி இருக்குது, பார்த்து ஸ்லோவாக. இவ்வளோ ஸ்பீடு இருக்கக்கூடாது, இன்னும் ஸ்லோவாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே எடுக்கணும். சரி. புரியுதா உங்களுக்கு? இப்போ திடீர்னு ஆப்போசிட்லேருந்து வண்டி வந்தால் என்ன வருது? ஓகே. கஷ்டமாயிடும். எப்போ இந்த மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு கீழே எடுக்கணும். ஸ்லோ பண்ணி பொறுமையாக போங்க. நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் எடுங்க. லெஃப்டா ரைட்டா? அடுத்த லெஃப்ட் எடுங்க. லெஃப்டா? ஆமாம் லெஃப்ட்டு. லெஃப்ட் எடுங்க. பார்த்து வண்டியை பிடிங்க. கரெக்டாக நான் பிடிங்க. ஸ்லோ பண்ணி மெதுவாக வண்டிங்க வரும். பார்த்து மெதுவாக லெஃப்ட் எடுங்க. ஃபஸ்ட்டு கீரை போட்டு பொறுமையாக. ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக போகணும், 2 பக்கம் பார்த்துட்டு. ஏன்னா மெயின் ரோடு சார் இது, வண்டிங்க வரும். பொறுமையாக போயிட்டு திருப்புங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்து கண்ட்ரோல் பண்ணி திருப்பணும். அப்படியே ரைட்டுக்கு போங்க. அந்த வண்டி நிற்கிது, அது மூவ் ஆகாது. அது ஆக்சிடெண்ட் ஆன வண்டி. சரி பண்ணி போங்க. சரி பண்ணி பொறுமையாக ரைட் எடுத்து இருங்க. அவ்வளோதான். ரைட் எடுத்து இருங்க. வெரி குட். சூப்பர். ஸ்டடி பண்ணி நேராக கீரை மாற்றின்றோங்க. கிளச் ஐத்தி. எஸ், கீரை கரெக்டாக மாற்றிட்டு ஸ்லோவாக மேனேஜ் பண்ணணும் நீங்கள். ஓகே. அப்போ தான் வந்து அந்த கண்ட்ரோல் கரெக்டாக வரும். அந்த ஃப்ளோ ஆஃப் த மூமெண்ட்டு ஈஸியாக வந்துடும். இப்போ வண்டியை ஓட்டுறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஸோ நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஆரம்பித்து ஓட்டிகிட்ருக்கீங்க. இன்னும் ஓட்ட தான் உங்களுக்கு வந்து பழக்கம் வரும். கான்ஃபிடன்ஸில் அவ்வளோ அதிகமாக வரும். கண்டிப்பாக. முன்னாடி பார்த்து கரெக்டாக ஓட்டுவோம். ரைட்டில் பள்ளம் இருக்குது, லெஃப்ட்டில் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்குது. பார்த்து மெதுவாக அந்த லைனில் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. டிரைவிங்கில் வந்து நம்ம எப்போவுமே ஒன்று கண்ணும் கருத்துமாக இருக்கணும். முன்னாடி பார்த்து ஓட்டணும். எங்கேயும் நம்ம கொஞ்சம் லைட்டாக பிசிறு தட்டினா கூட வண்டி வந்து எங்கன்னா போயிடும் ஓட்டத்தில். ஆமாம், ஷார்ப்பாக இருக்கணும் வண்டி ஓட்டும்போது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அப்டேட் பண்ணி அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது, நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ஜாய் பண்ணி எப்படி ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து ஒரு ப்ராப்பர் டிரைவிங் வேணும், பக்காவாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அங்கே எங்கேன்னு தேடி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்து பண்ணுறோம். அதாவது வீட்டில் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து சொல்லிக் கொடுப்போம். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வண்டியில் கற்றுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கலாம். ஸோ அதே மாதிரி எந்த ஊரில் இருக்கீங்கிறது முக்கியமே கிடையாது. எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் வந்து தங்கியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாலும் ஒரு 3 days ஸ்டே பண்ணால் போதும், கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்துருவோம். சாரோட செகண்ட் டே ட்ரைனிங் தான் இன்றைக்கி. பக்காவாக ஓட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். நேரோ ஸ்ட்ரீட்டு ஸ்லோவாக போங்க சார். லாஸ்ட் இந்த இடத்துல ஒரு ரைட் எடுத்து உடனே லெஃப்ட் எடுக்க வேண்டி வரும். ஸ்லோ பண்ணி நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டுங்க.
ஏன்னா ஸ்லோவாக போகணும் இந்த இடத்துலலாம். ஹார்ன் அடிச்சுட்டு இங்கே ரைட் எடுங்க சார். ரைட் திருப்புங்க ரைட் திருப்பிங்க. அவ்வளோதான், திருப்புங்க நல்லா ஸ்லோவாக போயிட்டு லெஃப்ட் எடுங்க. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டடி பண்ணுங்க. ரைட் திருப்புங்க. ஓகே. ஓவராக லெஃப்ட் அடிக்கக்கூடாது சார். சம்டைம்ஸில் கல்லுகளே தான் இருக்கும் லெஃப்ட்டில். அந்த கேப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த சைடும் அந்த சைடும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா இப்போ இந்த இடத்துல நம்ம ரைட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸ்லோவாக போயிங்க. ரைட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்டில் அந்த வண்டிலாம் வரும், பார்த்து போகணும் மெதுவாக. இந்த இடத்துல ரைட்டு ஹார்ன் அடிச்சுட்டு பொறுமையாக திருப்புங்க. எஸ், ரைட் எடுத்த உடனே லெஃப்ட்டு போயிட்டு அழகாக போயிட்டு லெஃப்ட் மெதுவாக எடுங்க. அவ்வளோதான், சரிதான். போய்க்கு வெரி குட். கட் பண்ணுற மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் சார். அதேமாதிரி இங்கே நேராக போயிட்டு ரைட் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த இடத்த பொறுத்த வரையும் நீங்கள் ரைட்டு தான், ரொம்ப லெஃப்ட்டு வராதிங்க. கல் கிடக்குங்க பார்த்து. ஓவர் லெஃப்ட்டும் வராதிங்க. அதுக்குன்னு கட் பண்ணுங்க. ஒரு 2 அடி கேப் விட்டு ஓட்டுங்க சார். ஏன்னா இங்கே சின்ன தெருவுன்றதுனால வீட்டுக்கு வெளியில் அவங்க பார்க்கிங் எதாவது பண்ணுறாங்கன்றதுனால பெரிய கல் போட்டு வச்சுருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? மெதுவாக ஜட்ஜ்மெண்ட் இது. கரெக்டாக போங்க, பார்க்கலாம். ஸ்லோவாக அவசரப்படக்கூடாது. ரைட் எடுங்க, டக்குன்னு ரைட் எடுங்க. இல்லை, இன்னும் கிட்ட போகுது வண்டி. ஆமாம், கிட்ட போகக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் திருப்பணும், தள்ளி போகணும். அதான் மிரரோடு இருக்குது சார். புரியுதா உங்களுக்கு? மிரரும் சேர்க்கணும் நீங்கள் வண்டியில். ஓகே, ரைட் எடுத்து போங்க. கொஞ்சம் ரைட் எடுங்க. நல்லா எடுங்க ரைட்டு. ஏன்னா மிரரை கால்குலேட் பண்ண மாட்டேங்க நீங்கள். மிரருக்கும் சேர்க்கணும் நீங்கள். ரைட் எடுங்க. அதனால தான் உங்களை ரைட் எடுங்கன்னு சொல்கிறது. மிரர் பாருங்க, அவன் மேலே தட்டிடும் சேர்த்து. ஓகே, புரிஞ்சுதா கான்செப்ட்டு? மிரருக்கும் சேர்த்து நீங்கள் பண்ணணும். அது ஒரு 6 அடி. அதுக்கு தான் 2 அடி கேப் விட்டு ஓட்ட சொல்கிறது. சரி. இங்கே ஸ்லோ பண்ணிங்க மெதுவாக. இங்கே லெஃப்ட் எடுக்கணும். அந்த லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு கேர் போட்டு பொறுமையாக திருப்புங்க, பார்க்கலாம். லெஃப்ட் இங்கே எடுங்க பார்க்கலாம். ஃபுல்லாக எடுங்க பார்க்கலாம். அடிங்க ஃபுல்லாக அடிங்க. போங்க. ஃபஸ்ட்டு கீரை போட்டு போங்க. ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போகலாம். மெதுவாக போங்க. லைட்டாக கிளச்சை விட்டு போகணும். வண்டி ஆஃப் ஆகிக்குது. நியூட்ரல் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கீரை போட்டு போகலாம் மெதுவாக. இருங்க, அவங்க நம்ம போயிட்டே போகலாம் சார். ஏன்னா எங்கள் வண்டி நிற்கிறதுனால தள்ளி வர முடியாது. போகலாம். ஓகே, ஸ்லோவாக அப்படியே போய் செடி பண்ணோம். வெரி குட். அவ்வளோதான் சார். வெரி குட். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் முக்கியம் உங்களுக்கு. முன்னாடி பார்த்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக. அதே மாதிரியே டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட்டில் 2 அடி, ரைட்டில் 2 அடி, அட்லீஸ்ட் 1 அடியாவது கேப் பண்ணணும் நீங்கள். ஏன்னா மிரர் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஓகே, புரியுது. ஆமாம், ரொம்ப ஓட்டக்கூடாது நீங்கள். ஏன்னா நம்ம மிரர் இல்லாத வண்டி ஓட்டல, மிரரோட ஓட்டினுக்கிறோம். பார்த்து. இந்த லோடு வண்டி தான் மிரர் இல்லாமல் ஓட்டுவாங்க. அது மாதிரி கிடையாது இது. ஸ்லோ பண்ணி மெதுவாக போங்க, அவசரப்படாதீங்க. நான் லெஃப்ட்டுக்கு நடுவில் போங்க. ரைட் எடுக்கணுங்க. ரைட்டா? ஆமாம், லெஃப்ட்டுக்கு வாங்க கொஞ்சம். அப்போ தான் உங்களால் பொறுமையாக எடுக்க முடியும். கிளச் அழுத்திங்க, கிளச்சை விடாதீங்க. இங்கே ரைட் எடுக்கணும். இங்கே தான் ரைட் எடுங்க.